அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக நம்ம மேத்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மற்ற சப்ஜெக்ட்லேயும் குறிப்பாக சயின்ஸு சோசியலுக்கும் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சயின்ஸ்லேருந்து ஒரு 20-25 கேள்விகள் வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ சயின்ஸில் முதலாக போட்டிருக்கேன். அடுத்தடுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸு முடிஞ்சால் சோசியல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? ஒரு மரத்தோட சுற்றளவு அளவிட பயன்படுவது அளவு நாடா? ஆப்ஷன் டி. அடுத்ததா, 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில், 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், அப்ப 7 மீட்டர் அப்படின்னா 700 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. அடுத்ததா, ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஷ் என்று பெயர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு. ஆப்ஷன் பி, அளவீடு என்று பெயர். அடுத்ததா, 4வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. இதுல எதை விட எது பெருசு சின்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் மில்லிமீட்டரோட பெருசு தான், ஆனால் மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை விட பெருசு கிடையாது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. கிலோமீட்டர் மில்லிமீட்டரோட பெருசு, ஆனால் மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை விட பெருசு கிடையாது. கிலோமீட்டர் மீட்டரை விட பெருசு, மீட்டர் சென்டிமீட்டரை விட பெருசு, சென்டிமீட்டர் மில்லிமீட்டரை விட பெருசு. ஸோ கரெக்டான விடை ஆப்ஷன் சி. அடுத்ததா கேள்வி எண் 5, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது நம்ம கண்ணோட நிலை எங்க இருக்கணும் அப்படின்னா அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். எந்த புள்ளியில அளவிடுறோமோ அந்த புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். இது 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா. 7 மீட்டர் என்பது 700 சென்டிமீட்டர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர். சரியானதை தேர்ந்தெடுல. கிலோமீட்டர் இஸ் கிரேட்டர் தன் மீட்டர், மீட்டர் இஸ் கிரேட்டர் தன் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர் தன் மில்லிமீட்டர். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உனது கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? இது முதல் 5 கேள்வி. அடுத்த 5 கேள்வி, ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். இப்போ ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா மீட்டர்ல சொல்லும்போது அது 1000 மீட்டர். ஓகேங்களா? இது வரைக்கும் மீட்டர். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்னொரு 2 ஜீரோ சேர்க்கணும், அப்புறம் 2 ஜீரோ. ஸோ 1க்கு அப்புறம் 3 2 5 ஜீரோ. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1,00,000 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி. சப்போஸ் இதுவே மில்லிமீட்டரில் கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ஜீரோ சேரும். ஏன்னா 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர்ன்றதால அப்போ இன்னொரு ஜீரோ சேர்ந்துடும். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு குண்டூசியின் நீளத்தை டேஷ் கொண்டு அளக்கலாம், அளவுகோல் கொண்டு அளக்கலாம். அடுத்ததா, பருமனின் எஸ்ஐ அலகு. பருமனுடைய எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். பருமன்னு கேட்டாலும் கன அளவு வால்யூம் அப்படின்னு கேட்டாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ பருமனின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். அடுத்ததா 4th ஒன், நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் டேஷ் பங்கு ஆகும். இது டெட் எக்ஸாமில் நிறையவே இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. டெட் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்லலாம் 1/6 பங்கு ஆகும். நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் 1/6 பங்கு. உதாரணத்துக்கு பூமியில் ஒரு பொருளோட எடை 60 கிலோ அப்படின்னா நிலவில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா 60 × 1/6. அப்போ நிலவில் 10 கிலோவா இருக்கும் அப்படிங்கிறது தான். இதே கொஸ்டின் நம்ம இப்போ 60 கிலோன்னு சொன்ன மாதிரி வேற அளவு வச்சும் கேட்கலாம். ஸோ பூமியில் சொல்லிடுறாங்க, நிலவில் கேட்குறாங்க அப்படின்னா 1/6ஆல் பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்ததா 5வது கேள்வி, ஒரு நானோமீட்டர் என்பது டேஷ் மீட்டர். ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻⁻9 மீட்டர் தான் ஒரு நானோமீட்டர் என்பது. ஓகேங்களா? திரும்ப ஒரு வாட்டி படிச்சிடலாம். ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1,00,000 சென்டிமீட்டர். ஒரு குண்டூசியின் நீளத்தை அளவுகோல் கொண்டு அளக்கலாம். பருமனின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் 1/6 பங்கு ஆகும். ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻9 மீட்டர். ஓகேங்களா? அடுத்ததா டேஷ் மாதிரி ஃபில்அப் மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் பாருங்க, திரவங்களும் வாயுக்களும் டேஷில் அளவிடப்படுகிறது. திரவங்களையும் வாயுக்களையும் எதால் அளவிடுவோம் அப்படின்னா லிட்டரில் அளவிடப்படுகிறது. சரிங்களா? அடுத்ததா, துல்லியமான எடையை காண டேஷ் பயன்படுகிறது. துல்லியமான எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறது எது அப்படின்னா மின்னணு தராசு. எது? மின்னணு தராசு. சரி, இதை கீழே அவங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க. நான் அப்படியே ஃபில்லப்ஸாக இருக்கவே ஃபில்லப்ஸாகவே எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? மின்னணு தராசு. அடுத்ததா, நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் ஈக்குவல் டு, இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பருமன் இல்லைனா கன அளவு, ரெண்டுல எதை வேணாலும் சொல்லலாம். நீளம் இன்ட்டு உயரம் இன்ட்டு அகலம், அகலம் இன்ட்டு உயரம் ஈக்குவல் டு பருமன் ஆர் கன அளவு. ஓகேங்களா? அடுத்த 5வது கேள்வி, 1 மீட்டர் ஈக்குவல் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர்.
1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1 லட்சம் சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டருங்கிறது 1 லட்சம் சென்டிமீட்டர். 1 டெசிமீட்டர் அப்படிங்கிறது, ஒரு டெசிமீட்டர்னு கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் 10 டெசிமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர். அவங்க போய் டேஷ் கொடுத்துட்டாங்க. 10 டெசிமீட்டருங்கிறது 1 மீட்டர். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வாட்டி, திரவங்களும் வாயுக்களும் லிட்டரில் அளவிடப்படுகின்றன. துல்லியமான எடையை காண மின்னணு தராசு பயன்படுத்தப்படுகிறது. நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் ஈக்குவல் டு பருமன் அல்லது கனளவு. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 லட்சம் சென்டிமீட்டர். 1 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகேங்களா? அடுத்ததான் இன்னொரு கேள்வி. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்துடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் அப்படிங்கிறது தான். எஸ்ஐ அலகுகள் மொத்தமாக 7 வரும். அது முடிஞ்சால் தனியாக சொல்கிறேன். இங்கே அப்படியே வர கொஷின்ஸுக்கு மட்டும் எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். 500 கிராம் அப்படிங்கிறது அரை கிலோகிராம். இல்லைனா என்ன வார்த்தையை கொடுக்கலாம், என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம்னா 0.5 கூட கொடுக்கலாம். 0.5 கிலோகிராம். ஓகேங்களா? டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. எந்த அலகால அப்படின்னா கிலோமீட்டர் அப்படிங்கிற அலகால அளக்கப்படுகிறது. 4வது கேள்வி. 1 மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர் என அளவிடப்படுகிறது. 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அப்போ 5 கிலோமீட்டர் அப்படின்னா 5000 மீட்டர். ஓகேங்களா? அடுத்ததா பொறுத்தக மாதிரியான கொஷின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். முன்கையின் நீளம். முன்கையின் நீளத்தை எப்படி அளப்போம் அப்படின்னா முழம் போட்டு, அந்த முன்கையுடைய நீளம் அப்படிங்கிறத முழம் அப்படின்னு சொல்லுவோம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். அதே மாதிரி நானோ, இப்போதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், நானோ மீட்டர் அப்படிங்கிறது 10⁻⁹. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. அதே மாதிரி கிலோ அப்படிங்கிறது 10⁻3. நானோங்கிறது 10⁻⁹, கிலோங்கிறது 10⁻3. ஓகேங்களா? இவங்க இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா கீழே ஆப்ஷனில் கொடுக்கும்போது இப்படி கொடுப்பாங்க. மேலே அந்த 1 2 3 4 இப்படின்னு 3 4 5. இப்போ 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஊ ஆன்சர். 2க்கு பார்த்தோம் அப்படின்னா ஆ. 3க்கு பார்த்தோம் அப்படின்னா இ. 4க்கு ஆ. 5க்கு இ. இந்த மாதிரி அவங்க இதை ஏபிசிடின்னு கொடுத்து ஆப்ஷனை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்மளால சூஸ் பண்ண முடியும். அடுத்ததா இன்னொரு பொறுத்துக்க நீளம். நீளம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அளவு. அப்போ நீளம் அடிப்படை அளவு. அடுத்ததா 2வது பருமன். பருமன் அப்படிங்கிறது வழி அளவு. அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி வரக்கூடிய அளவுகள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வழி அளவு அப்படின்னு சொல்லுவோம். பரப்பளவு. பரப்பளவோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர்ல இருந்துச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். மில்லிமீட்டர். மில்லிமீட்டருங்கிறது 10⁻³ மீட்டர் தான் மில்லிமீட்டர்னோம். நானோமீட்டருங்கிறது தெரியும் 10⁻⁹. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தது. சரிங்களா? அடுத்ததா இன்னொரு பொறுத்துக பரப்பளவு. பரப்பளவு அப்படிங்கிறது நீளம் இன்ட்டு அகலம். பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். பருமன் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். அடுத்ததான் 1000 மில்லிகிராம். 1000 மில்லிகிராம் அப்படிங்கிறது 1 கிராமை குறிக்கும். 1000 மில்லிகிராம்ன்றது 1000 கிராம் அப்படிங்கிறது 1 கிலோகிராமை குறிக்கும். 1000 கிலோகிராம் அப்படிங்கிறது 1 டன். இதை டைரக்டாவே கேட்பாங்க. 1 டன் என்பது டேஷ் கிலோகிராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1000 கிலோகிராம். ஓகேங்களா? சயின்ஸில் ஏறக்குறைய இதில் ஒரு 25-30 கேள்விகள் வரைக்கும் இப்போ நமக்கு வந்திருக்கும். பொறுத்துக்கவும் பார்த்துருக்கோம். கோடேட்டடம் இந்த அந்த அப்ஜெக்டிவ் மாதிரி அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். கரெக்டாக? அடுத்தடுத்து இது ரொம்ப பேசிக் வேணும் அப்படிங்கிறதால பேசிக்லேருந்து சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த லெவல் வரும்போது இதே மாதிரி என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்களோ அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? சயின்ஸு முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்து சோஷியல் சயின்ஸில் வர்றது, சைக்காலஜியில் வர்றது, அந்த மாதிரியான கொஷின்ஸையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.